இட்லி எடுத்தாச்சு. வணக்கம் வணக்கம் மக்களே. இட்லி எடுத்தாச்சு. இது நார்மலு, நல்லா மல்லிகைப்பூவாட்டம் ஃப்ளஃபியாக இருக்குது. இது வந்து கிண்ணத்தில் வச்சது. ஃப்ளஃபினஸ் வந்து மல்லிகைப்பூவோட லைட்டாக கம்மியாக இருக்குது. இதுவே வந்து தட்டில் போட்டது வந்து ஃப்ளஃபினஸ் வந்து அப்படியே இருக்குது, மல்லிகைப்பூவாட்டமே இருக்குது. ரெண்டு இட்லிக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை. ஏன்னா உப்பு நம்ம வந்து எண்ணத்தை மிக்ஸ் பண்ணாலும் அதுக்கான உப்பை கரெக்டாக சேர்த்துட்டோம் அப்படின்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ அடை இட்லி செய்கிற ஸ்டைலில் வந்து அடை தோசை, கார அடை இதெல்லாம் செய்கிற ஸ்டைலில் வந்து இதுலேயே பச்சை மிளகாவும் கல்யாண முருங்கையோடு சேர்த்து போட்டதுனால இந்த இட்லியை வந்து அப்படியே சாப்பிட்லாம் போல் இருக்குது. சட்னி இல்லைனாலும் இந்த இட்லி அப்படியே சாப்பிட்ற மாதிரி தான் இருக்குது. தொட்டுக்கு தேவை அப்படின்றது அவசியம் இல்லை அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. நம்ம ஃபஸ்ட் ட்ரையில் வந்து கறி இட்லி செய்கிற மாதிரி நடுவில் வந்து ஒரு லேயர் கல்யாண முருங்கை சாறு ஊற்றின ஒரு இட்லியும், கல்யாண முருங்கை சக்கையோட சாறு நடுவில் கறி இட்லி ஆட்டம் வச்சு பண்ணியிருந்தோம். அது அவ்வளோ ருசி வரல. மேபி அதுக்கு உப்பு தான் ரீசனாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதுவும் இல்லாமல் இட்லி கல் மாதிரி ஆகிடுச்சு. ஆனால் இப்போ வந்து ஏற்கனவே மாவோடு நம்ம கரெக்டாக மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்றதுனால வந்து இட்லி வந்து நல்லாவே வந்திருக்கு. சாதாரண இட்லிக்கும் அதுலேயே வந்து மாவு கலந்ததுக்கும் ஒன்றும் பெரிய வித்தியாசமே இல்லை. எண்ணெய் ஊற்றக்குள்ளே தான் இது கொஞ்சம் லிக்யூடு எக்ஸ்ட்ரா நம்ம சாறு சேர்க்குறோன்றதுனால ஓடிச்ச ஒழி. அது கூட அரிசி மாவு கலந்தோம்னா கரெக்டாக ஆகிடும். ஆனால் அரிசி மாவு கலந்தால் கெட்டிப்பட வாய்ப்பு இருக்குது. கொரியாவில் ஒரு சமையல் போட்டிருப்பேன், பள்ளிப்பாளையம் சிக்கன் மாதிரி இன்னொரு அசைவ ஐட்டத்தை வந்து செஞ்சுருப்பேன். அப்போ ஒரு இட்லி கறி இட்லி மாதிரி வச்சு செஞ்சு காமிச்சிருந்தேன். வேறு ஒரு சேனலில் இருக்கும். சேனல் ரெஸ்ட்ரிக்ஷனால் தூக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன் அந்த வீடியோ. அதே மாதிரியே செஞ்சது வந்து இது கல்யாண முருங்கைக்கு ஒத்து வரலாம். ஆனால் இப்போ மாவோட கரைச்சி செஞ்சோம் அப்படின்னா ருசி அருமையாக இருக்குது. வெறும் இட்லியாகவே சாப்பிட்லாம் போல இருக்குது. ஏன்னா இதில் வந்து காரம் இருக்குது. காரம் இருக்கிறதுனால வெறும் இட்லியாகவே சாப்பிட்றதுக்கு நல்லா வருது. இந்த பாருங்கள், நல்லா பஞ்சு மாதிரி ஆகிடுச்சு. சாதாரண இட்லிக்கும் இதுக்கும் பெரிய வித்தியாசமே தெரியல. இன்ஃபேக்ட் சாதாரண இட்லியில் இல்லாத டேஸ்ட் இதில் என்னென்னா காரம், கல்யாண முருங்கை ருசி, இது ரெண்டும் சேர்ந்து வருது. இட்லி வந்து லைட்டாக ஒரு இனிப்பு டேஸ்ட்டே வருது மிளகா சேர்த்துருக்கிறதுனால. இந்த மாதிரி முயல் வளர்ப்பு, கோழி, புறா, வெரைட்டியான சமையல், ஆன்மீகம், ஜோதிடம் இது சம்மந்தமாலாம் இன்னும் வீடியோ போடலான்ட்டு இருக்கேன். ஆனால் வந்து லைவ் வர முடியல. எனக்கு லைவ் வரணும்னா 50 சப்ஸ்கிரைபர்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களே. சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தாங்க அப்படின்னா நான் லைவில் வந்து வர நேரத்தில் மக்களுக்கு ஃப்ரீயாக ஜாதகம் வந்து டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். 1 மணி நேரம், வாரம் 1 மணி நேரமாவது அலாட் பண்ணி ஃப்ரீயாக ஜாதகம் வந்து டிஸ்கஸ் பண்ணலான்ட்டு இருக்கேன். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட்டு பார்த்துட்டு மட்டும் கிராஸ் ஆகி போயிடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா அரசியல் உட்பட என்னென்னலாம் பேசலாமோ அதெல்லாம் பேசலாம், நம்ம ஷேர் பண்ணலாம். உதவியாக இருக்கும். நன்றி மக்களே.